கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நியாயாதிபதியாகிய கர்த்தர் இன்று உங்களுக்கும் எதிரிக்கும் நடு நின்று நியாயம் தீர்க்க கடவர். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நியாயத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்திருக்கலாம். உங்களுடைய நியாயங்கள் மறுக்கப்பட்டிருக்கலாம். உங்களுடைய நியாயத்திற்காக நீங்கள் போராடிட்டு இருக்கலாம். எனக்கு ஒரு நியாயம் கிடைக்குமா, இந்த விஷயத்துல ஒரு நியாயம் கிடைக்குமா, இந்த விஷயத்துல ஆண்டவர் எனக்கு துணை செய்வாரா? கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் உங்கள் நியாயத்தை புரட்டி போட்டாலும், எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி அந்த நியாயத்தை மாற்று கருத்தாய் சொன்னாலும், கர்த்தர் இந்த ஜெபத்துல வாக்கு கொடுக்கிறார், நியாயம் தீர்ப்பேன் என்று. அவர் நியாயாதிபதியாய் உங்களுக்காக வரப்போகிறார். உங்களுடைய எதிரிக்காக ஆண்டவர் வழக்காடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த காரியத்திலே சீக்கிரமாய் ஒரு நியாயம் கிடைக்க போகிறது. கர்த்தர் நியாயத்தை நமக்கு தரப்போகிறார். நீங்கள் நெடுநாள் காத்திருக்கிற அந்த காரியத்திலே உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். உங்க பிள்ளைகள் விஷயத்துல ஒரு நியாயம் கிடைக்கும். நீங்கள் வேலை ஸ்தலத்துல ஒரு நியாயம் கிடைக்கும். நீங்கள் குடியிருக்கிற இடத்திலே உங்களுக்கு விரோதமாய் எழும்பின அந்த காரியத்தை குறித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நியாயாதிபதியாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய நடு நின்று உனக்கு நியாயம் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.